சாப்பிட்ற உணவுல ரொம்ப நிறைய காரம் சாப்பிட்டாதான் எனக்கு வந்து அது ஒரு சுகமா இருக்குன்னு காரத்தை அளவுக்கு அதிகமாக, குறிப்பாக மிளகாய் வற்றலை நிறைய போட்டு சாப்பிடுறாங்க. இதுவும் பல பன்னாட்டு உணவுகள்ல அந்த உணவு பரிமாறும் போதே அந்த உணவுக்கு மேல பச்சை மிளகாத்த பொடியை தூவுறாங்க. ரொம்ப ஒரு கேவலமான தவறான ஒரு விஷயம் அந்த மிளகா வத்தல் பொடியை பச்சையா தூவி அந்த ரொட்டி துண்டுகளை சாப்பிடுறது. இந்த மாதிரி அதிக காரம், அதிக மிளகா வற்றலை பயன்படுத்துறது இது என்ன பண்ணும்னா குடலினுடைய உள்பகுதியில, வயிற்றினுடைய உள்பகுதியில வந்து நல்ல சளிப்படலம் இருக்கும். அந்த சளிப்படலத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து புண்களை துளி துளியா உருவாக்கும். அது சரியாக ஆற்றப்படவில்லை என்றால் அது நாள்பட்ட ஒரு புண்களாக மாறி சில நேரங்களில் இறைப்பையில ஓட்டையே விழக்கூடிய பெர்ஃபரேட்டட் அல்சர் அப்படிம்பாங்க, அது மாதிரி ஒரு அல்சரை உண்டாக்கிடக்கூடும். அப்புறம் நாள்பட்டு இந்த புண்கள் வந்து ஆறாமையே இருக்கும் பொழுது ஒருவேளை மரபு ரீதியாக அவர்களுக்கு புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருந்ததுன்னா இந்த புண்கள் புற்றுப்புண்களாக கூட மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு.